இந்தியா பிரபலங்கள் வந்துட்டோம். காஜுவை பார்க்கறதுக்கு எல்லாரும் போஸ்டல் ஆக வலிக்கிட்டாங்க. நல்லா இருக்குது. புறந்த இடம் மறக்கலாமா? புறந்த மண்ணு அத்தியாவசிய பொருட்கள் அரிசி பருப்பு சீனி எல்லாம் வந்து இந்த பக்கம் வச்சிருக்கேன். ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஹாய் சார். ஒரு காதல் கடிதம் விழி போடும். நாங்களும் எங்கள் ஊரில் ஓப்பன் பண்ணுறோம். மாறி மாறி ஊட்டிப்போம், மாறி மாறி சாப்பிட்டுப்போம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தவிர நான் இப்போ இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் திருவோணமலைக்கு தான் வந்திருக்கேன். திருவோணமலையில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான அளவில் வந்து பிளாசா துறக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜிஆர் பிளாசா தான் துறக்கணும். அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருவோணமலையில் முதல் முறையாக பிரமாண்டமாக திறக்கப்படுகிற பிளாசாண்டா இந்த ஜிஆர் பிளாசா சொல்லிக்கொள்ளலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே சூப்பர் மார்க்கெட், அதே மாதிரி மேலே திருமண மண்டபம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரூம்ஸுகள், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிரியாணின்னு சொல்லி ஒரு மிக பிரமாண்டமான பிளாசா வந்து துறக்கணும். இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்திய நடிகர் எல்லாம் வருகிறோம். முக்கியமாக சொல்ல போனால் அதர்வா வாரர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயுடு வாரா, குளமல்லி பாட்டில் வந்த காயுடு வாரா, இப்படி நிறைய பிரபலங்கள் வருகிறோம். முக்கியமாக சொல்ல போனால் மாப்பாக்கா வாரர், இப்படி நிறைய பிரபலங்கள் வந்து இந்த ஓப்பனிங் காணி வரி நம்ம திறந்து வைக்க போயிடும். இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முக்கியமாக நாங்கள் திருவோணமலையில் எல்லா இடம் பார்த்தீங்கன்னா பேனர் எல்லாம் வச்சிருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தடி சந்தின்னு சொல்லிவினோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாசா இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிஆர் பிளாசா. ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பிளாசா வந்து இன்றைக்கு திறக்கினா. முக்கியமாக பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எதிராகத்தான் இந்த பிளாசா இருக்குது. நிறைய பொடி காட்டெல்லாம் வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய விடயங்கள் இருக்கு பாருங்க. ஜிஆர் பிளாசால சேலம் ஆரா பிரியாணி, அதே மாதிரி ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட் சொல்லி எல்லா சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஜிஆர் பிளாசா ஏட்டேன்னு பாத்தீங்கன்னா இலங்கை வாழ் தமிழர்கிட்ட தான். முக்கியமா இவர் வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யணுன்றக்காண்டி திருவோணமலையில் இன்றைக்கு ஜிஆர் பிளாசா வந்து திறந்திருக்கணும். உண்மையிலேயே தமிழர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். முக்கியமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லலாம். இதான் இதில் இருக்கிற சிறப்பான விடயம். இன்றைக்கு இந்த திறப்பு விழா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கு யார் யார் வரணும்னு சொல்லி ஃபுல்லாக இதில் போட்டிருக்கணும். சன ஜெயசூர்யா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாகாபா ஆனந்த், அதர்வா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயுடு எல்லாமே வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிஆர் பிளாசாண்ட பார்க்கிங் ஏரியான்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்குறது பாருங்க, ஒரு பார்க்கிங் ஏரியா மிக பிரம்மாண்டமான அளவில் வந்து கீழ்த்தளம் பார்க்கிங் ஏரியா வந்து வச்சிருக்கணும் பாருங்க. இதுதான் பார்க்கிங் ஏரியா. வணக்கம் 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 வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஜெர்மன்ல இருந்து. ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கீங்க. திருப்பூரா காணி வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. ஓகே. ரிலேஷன்ஸ் அக்காட மகன். அக்காட மூத்த அக்காட. ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். சந்தோஷம். திருவோணமலை நல்லா இருக்குது. புறந்த இடம் மறக்கலாமா? புறந்த மண்ணு நிச்சயமா. அப்ப இன்னைக்கு நடிகர் மாதிரி எல்லாம் வரீனா? ஓ, எல்லாரும் வரீனா? ஆர்வமா இருக்கீங்களா? அவையிலையும் பார்க்க ஆர்வமா இருக்கிறோம். அதை விட எங்கட அக்காடமகன் திறந்ததில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இதுகள். அப்போ அப்படியான ஒரு விஷயம் நடக்கக்குள்ள சந்தோஷம் தானே. இப்போ இதுக்கு வராம ஓமோ வேற என்ன நீங்க உணர்றீங்க, ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்குது, பெருமையா இருக்குது. எங்களோட மண்ணில் இப்படி ஒரு விசேஷம் எங்களோட பிள்ளையால நடந்ததுன்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஓகே ஓகே, நன்றி. அப்படியே வாங்க வாங்க வாங்க. எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்க. அப்ப நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஓ எல்லாரும் சகோதரன் தான், அக்காடமான் தான். ஓ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம். நாங்க பிரான்ஸ்ல இருந்து வந்தோம். பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. சிறப்பு அக்காடமா. இந்த பிளாசா இங்க வர்றதா என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நாங்க சகோதரங்கள் எல்லாம். எல்லாரும் சகோதரங்க. அங்க எல்லா சகோதரங்களும் வந்தாங்க. 4 பேரும் சகோதரங்களா? ஓ, அக்கா தான் மூத்த அக்காட மகன் தான் இது ஓபன் பண்றாரு. அக்கா இங்க இருக்கிறான் ஸ்ரீலங்காவில். நன்றி, உங்களை கண்டது சந்தோஷம். இவர் லவ் பண்ண முதலே பார்த்து பிறகு கல்யாணம் கட்டி. நன்றி நன்றி. வணக்கம்.
யார் ஒரு விஐபி வந்துட்டாரு. மாக்காப்பா வந்து கொண்டிருக்கிறாரு. இவங்க மாக்காப்பா வந்துட்டாரு. பாருங்க கூட மக்கள் பாருங்க அப்படியே வீதி ஃபுல்லாகவே சூழ்ந்து நிற்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்திய பிரபலங்கள் வரப்போயினோம். அதுக்காண்டி தான் எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு இருக்கிற கட்டடங்கள்ல எல்லாம் ஆக்கள் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, எங்கே இருந்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீ காலைல ஒரு சூப் ஒன்று சாப்பிட்டேன் பச்சை கலர்ல, அதுக்கு ஏதோ என்னது மூக்கு வந்த சூப்பா, மூக்கு வெண்ணா சூப்புன்னு போட்டிருந்தது. சாப்பிட்டேன், ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒல் ரொட்டி சாப்பிட்டேன். நீங்களே அது வெயில் நின்றுக்கிறீங்களா? சரி, ஓகே. எனக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும்னு ஆசை. அவ்வளோ அழகா இருக்கு இந்த ஊர், அவ்வளோ அழகான மக்கள். ஒரு ஷோ வேடிக்கை பார்த்தாலும் ஹெல்மெட் போட்டு பார்க்குறீங்களே, அதை நினச்சா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மேலேருந்து ஏதாவது விழுவோம் விண்கல் அது மாதிரி. சரி, ஓகே. ஸோ கூடிய விரைவில் வந்து முக்கியமான 3 நபர்கள் உங்களுக்கே தெரியும். உலக சூப்பர் ஸ்டார் நமது ஜெயசூர்யா சார் வர போறாரு. அதுக்கப்புறம் நம்ம பிரதர் அதர்வா வர போறாரு. அண்ட் நம்ம பசங்களுக்கெல்லாம் பிடித்த கையாண்டோ அவங்க வராங்க. அண்டு இன்னைக்கு வந்து ஜிஆர் பிளாஸாவுடைய ஓப்பனிங் மட்டும் இல்லாமல் நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி இங்கே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தோன்னா நம்மளோட புல் ரொட்டி கடை, அதுக்கப்புறம் அந்த பெரிய பண்ணு ஒன்று இருக்குமே பிரெட்டு, அது பேர் என்னப்பா? பான் கடை வல்சரவாக்கத்துலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி வந்து கேரளாக்காரங்க எங்கள் ஊரில் இருந்து டீ போடுறாங்களோ அது மாதிரி நீங்களும் வாங்க, நம்ம ஊரில் கடை ஓப்பன் பண்ணுங்க. நாங்களும் உங்கள் ஊரில் ஓப்பன் பண்ணுறோம். மாறி மாறி ஊட்டிப்போம், மாறி மாறி சாப்பிட்டுப்போம். நீங்களா? சரி, எடுங்க ஒன்றும் பிரச்சனை. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். பாட்டு ஒன்று பாடுங்களா? தெரியாம பாடிட்டேன்ப்பா ஒரு தடவை. என்ன பாட்டு பிடிக்குமா அந்த பாட்டு? அப்பெல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் வைக்கின்ற முள்ளாகும், கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாக முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், உன்மேனி என் கோலில் ஆடும் நாள் மலையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. தேங்க்யூப்பா, ரொம்ப காத்தடிக்குது, வேணா பிடிச்சிக்கிறாங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கை லான்ச்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே இங்கேயே காத்தடிக்குது, மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் மேலே போய் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் நான் ஒன்று போய் பார்க்கணும், பேங்க்வெட் ஹால் பார்க்கணும், அப்புறம் கீழே சூப்பர் மார்க்கெட் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ கண்டிப்பாக ஜிஆர் பிளாஸாக்கு உங்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேற என்னப்பா, வேற ஏதாவது விசேஷம் ஊரில்? ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா? போய் எடுத்துக்கோ. ஓ, ஏன் கூட எடுக்கணுமா? சரிப்பா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் பர்மிஷன் கேட்குறான்னு பார்த்தேன். சரி, என்னப்பா கயாடு கம்மிங், எல்லாரும் கம்மிங். ஊர்ல வந்து இதே டிராபிக்ன்றீங்க, ஊர்ல வந்து என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இங்க இருந்து வந்து சென்னைக்கு போறதுக்கு 45 நிமிஷம், அங்க இருந்து என் வீட்டுக்கு போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆமா, நிஜமாலுமே நடந்து போயிடலாம் போல இருக்கும் சம்டைம்ஸ்லாம். சூப்பரா இருக்குது ஊரு, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மேலே இருக்கிறது பயமா இருக்கு, நான் கீழே வந்துடுறேன். மாணிக்கவா? சரி, மாணிக்கம். சரி, ஹலோ. வணக்கம். எங்கிருந்து வரீங்க நீங்க? உங்களுக்கு நீங்க தான் எங்கிருந்து வரீங்க? ஆந்திர பிரதேஷ்ல இருந்தா? 100% ஒரு ஊர் இருக்கா? அனுராதபுர சந்தி. இப்படி பொறுமையா பேசினா எங்களுக்கு புரியும்ல. கணக்கு புழக்குன்னா அப்புறம் நான் வந்து இதுதான் பண்ணுவேன். அனுராதபுர சண்டியா? சந்தி என்ன? அங்க ஒரு ஊர்ல என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் அங்க எல்லாமே ஸ்பெஷல். சாப்பாடு, ட்ரெஸ் கடை எல்லாமே ஸ்பெஷல். எவ்வளவு தூரம் இங்க இருந்து? இங்க இருந்து ஒரு 10 minutes
10 minutes அதான் டக்குன்னு வந்துட்டீங்க. இவங்க யார் உங்கள் கேமராமேனா? உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் வரோம். ஓ சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இப்ப சனத் ஜெயசூர்யா வந்துட்டாரு. சனத் ஜெயசூர்யா வந்துட்டாரு. ஜெயசூர்யா வந்து விடுறார். தேங்க்ஸ் சார். பாத்தீங்கன்னா அடுத்தது இந்தியா பிரபலங்கள் வந்துட்டோம். அதான் நீங்க பார்க்க போறீங்க. அங்கே பாருங்க மக்களே, போஸ்ட் காஜுவை பாக்குறதுக்கு எல்லாரும் போஸ்டல் ஆக வலிக்கிட்டாங்க. பாத்தீங்கன்னா இப்ப ரங்கிட்டினா அதர்வா வந்து கொண்டிருக்கிறார். அதர்வா வர முடியாம சிக்கி தவிக்கிட்டு வாரார். மக்களால மோதுது. அதர்வா வந்துட்டார் பாருங்க. வாழ்த்துக்கள். நம்ம இரு உள்ளங்களும் இணைந்த இந்த திறப்பு விழா GRRR ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை இந்த இடத்துல திருகோணமலையில சந்திப்பதில் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இணைந்து வாழக்கூடிய இந்த மண்டல இந்த சாப்தத்தை நிறுத்தி இருக்கக்கூடியது பெரும் மகிழ்ச்சி. உங்கள் உள்ளத்தில் இருந்து உங்கள் உள்ளத்தில் நிற்பது பெரிய மகிழ்ச்சி. அதை விட உங்களுடைய கனவு ஹீரோ எங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் இந்தியா போல நம்மளுடைய இலங்கை பெருமையை சேர்த்தவர் ஜன ஜெயசூர்யா அதிரடி பேட்ஸ்மேன். இன்றைய இளைஞருக்கு என்ன கிரிக்கெட்ல அமைத்து கொடுத்தவர் வேர்ல்டு ரெக்கார்டிங் ஜன ஜெயசூர்யா சார். அவர் முன்னாடி நிற்பது மகிழ்ச்சி. எங்க விஜய் டிவி அன்பு பிள்ளை பாண்டிய பாஸ்கர் ஆர்ஆருடைய சொந்த எங்கள் காமராஜர் பெருந்தலையுடைய பேத்தி அவர்கள். மற்றபடியா எங்கள் இதயமான இதயம் போர்க்காலத்தில் வாழ்ந்த எங்களுடைய ஹீரோ, நாங்க ரசிச்ச ஹீரோ பூவிலகுங்கிற படத்துல நடிச்ச ஹீரோ. எங்க ஹீரோ பத்தி ஒண்ணுதான் நான் சொல்லி விடைபெறேன். அவரை பத்தி அவ்வளவு தெரியும் எனக்கு. அவர் தந்தையார் மறைவுக்கு பிறகு அந்த டைரியில யாரெல்லாம் கடை இருந்ததோ அந்த டைரி எடுத்து தேடி தேடி கொடுத்த அன்பு உள்ளத்தினுடைய தெய்வ மகன் எங்கள் ஹீரோ வந்திருக்கின்றார். அவருடைய ஆசான ஹீரோனியை மறக்காம கூட்டிட்டு வந்திருக்கார். தங்கையாரை வந்திருக்கின்றார். எல்லோருக்கும் அதற்கு மேலாக இதுக்கு முத்தான முத்திரையை பதித்த இந்த ஜிஆர் மகள் ஓனரையும் அவருடைய சகோதரர்களையும் அவருடைய தொழிலாளர்களையும் நான் கரந்தொட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். மீண்டும் எங்க சேனாளர் தொழிலாளராக உங்களை நெஞ்சில் தாக்கி பிடித்த இந்த திருகோணமலைக்கு அடையாளம்னு சொல்லிட்டார். அது உண்மைதான். இது வாழ்த்துகள். எத்தனையோ தமிழக வெளிநாடுகள் சென்று முதலீடுகள் ஈட்டு இந்த இலங்கை அரசுக்கு வருமானத்தை ஈட்டி தந்திருக்கக்கூடிய தமிழர்களை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். அதில் நானும் பங்கெடுக்கின்றேன். எனக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. நான் உலகத்தில் அமெரிக்காவில் சிங்கப்பூர்ல கடைகள் ஓபன் பண்ணியிருந்தாலும் நான் யாழ் மண்ணில் இருந்துதான் யாழ்ப்பாணத்திலிருந்து என் முதல் கடையை தொடங்கினேன். அதுதான் நம்ம முன்னுக்கு மணிக்கும் நான் செஞ்ச நன்றி. அடுத்து மவனியால் தொடங்கினோம். இன்றைக்கு முன்னாடி தொடங்கி இருக்கின்றோம். உங்கள் உள்ளங்களிலே கொள்ளை கொள்வதில் சேலமர பெருமை கொள்கின்ற நன்றி நன்றி வாழ்த்துக்கள். அப்படியே எலெக்ஷன்ல நின்றீங்க சார். பிரியாணி வாங்கினா அல்வா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க சார். பிளாசா நம்ம ஒவ்வொரு ஆளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சின்னதாக பேசுறீங்க.
மைக் வைக்கப்படுது. ஹலோ வணக்கம், ஆய் மோகன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ட்ரிங்கோவில் ஜிஆர் பிளாசா ஓப்பன் ஆகுது. அண்ட் வெல்கம் டு ஸ்ரீலங்காட்டு நம்ம கெஸ்ட்டுக்கு நான் தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக அதர்வா அவர்களே ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இங்கே மீட் பண்ணுறது. நான் ஸ்ரீலங்கா அடிக்கடி வந்திருக்கேன், கொலம்போ வரைக்கும் தான் வந்திருக்கேன், தான் முதல்ல கேட்க வருவேன். பட் லவ் அண்ட் வார்ம்த் நீங்கள் எல்லாருமே கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதான் என் முதல் தடவை அண்ட் நிறைய வாட்டி வருவேங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். அண்ட் இன்னைக்கு வந்து ஜிஆர் பிளாசா மாலோட ஓப்பனிங். ஸோ ஐ விஷ் தி என்டையர் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் ஜெயசூர்யா சார் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லாரும் சொல்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் சைல்ட்ஹுட் ஹீரோ இது வரைக்கும் நீங்கள் தான் சார் நம்ம ஹீரோ. அண்ட் வித் தி என்டையர் நம்ம ஆர்ஆர் பிரியாணி ஓனர் அவர்களும் இருக்காரு. நம்ம வீட்டில் இருக்கும்போது நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நேரில் மீட் பண்ணேன். ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷம். பட் having us here, it feels truly amazing. So thank you so much for all the love and support. Thank you. Vanakkam everyone. Thank you so much for all the love. This is my first time in Sri Lanka and I didn't expect all of you to come. So thank you so much for the all love. And best of luck sir for GR Plaza. I hope and I wish that it's a big success. There are a lot of plans and all that are coming in. So please do and come visit. And thank you so much for the love. I love you guys. Thank you so much for coming here. Thank you. எங்கள் சூப்பர் ஸ்டார் ஒரு வார்த்தை. Once again, thank you very much. I want to thank GR Plaza to inviting me today, and all the guest stars are here. And thank you very much, all the support, everyone who came here. Good luck, and everyone. Your support is amazing for these people, and I'm very happy to be here. Thank you very much. Okay, we can proceed for the opening. நன்றி எல்லாருக்கும். பாருங்க இப்போ ரிபனை வந்து கட் பண்றார். ஓகே, ரிபன் கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ திறப்பு விழா முடிஞ்சு பொருளுக்கு வந்துட்டினா பார்த்தீங்கன்னா அதர்வா அதே மாதிரி காயு அதே மாதிரி எல்லாரும் அப்படி உள்ளுக்க வந்து நம்ம ஸ்டேஜில் They enjoy the East Coast a lot, including Trinco. I will thank you very much for inviting me to come to Trinco. Otherwise, I won't be able to come much as a tourist. So I have not seen much in North and East part, but only recently we are enjoying this part of our island. So thank you very much once again for inviting me, and I hope this complex will go strength to strength, and I want to wish the owners and the staff for good luck. All the best. Thank you sir, thank you. ஹலோ இந்த பைக்கு நல்ல பைக்கிலே தெரியும். தமிழ் மன்னனை கொண்டு வந்து இத்தகைய ஒரு வர்த்தகத்தை திருகோணாமலையிலேயே மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த அவருக்கு முன்ன நம்ம அனைவரும் அந்த வார்த்தையை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பல பேர் வெளிநாடு போனா எங்க இந்திய மண்ணிலேயே பல பேர் வெளிநாடு போனா அங்கேயே செட்டிலாக விரும்புவாங்க. 2 டைமுக்கு தான் ஊருக்கு வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் அப்பா அம்மா முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க இறந்தா கூட அந்த சாவுக்கு வர முடியாமல் அந்த சாம்பல் அனுப்பிச்சு வச்சுருவாங்க, பணம் கொடுத்து வர முடியாது. ஆனால் இந்த மனிதர் பிரான்சுக்கு செட்டு தான் பிறந்த மண்ணுக்கு ஒரு வளம் சேர்க்க வேண்டும், இந்த மண்ணுக்கு ஒரு செல்வத்தை உண்டாக்க வேண்டும் என்று சேர்த்த அவரை தவிர பேச எனக்கு இந்த வார்த்தை எதுன்னு எனக்கு தெரியல. அதுலேயும் இந்த கட்டடத்தை உருவாக்கியவர்களும் அந்த தொழிலாளர்களையும் நினைத்து பார்க்கும்போது நெஞ்சம் அவங்களுக்கு 1000 கோடி நன்றிகளை நான் சொல்லுவேன். ஏன்னா என் முதல் கிளைய நான் பார்த்தீங்கன்னா 2வது தளத்தில் நிற்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா
இந்த ஜிஆர் பிளாசாண்ட வெட்டிங் ஹால்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் ஹால் இதுதான். பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக வந்து வடிவமைச்சு கட்டியிருக்கிறோம். இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அதில் நிற்கிறோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹால்னு பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கீழ்த்தளத்தில் நிற்கிறோம். கீழ்த்தளத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அடித்தளத்தில் பார்க்கிங் இருக்குது. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்படி உள்ளுக்கு கூட்டி கொண்டு காட்டுறோன்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் மார்க்கெட்டை தான் வந்து திறந்திருக்கணும். இப்போ வாங்க அப்படி உள்ளுக்கு போகலாம். பார்த்திங்கன்னா கீழ்த்தளத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வணக்கம். பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இங்கே எல்லா வகையான பொருட்களும் வந்து வச்சுருக்கணும். எங்களோட வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இருக்குது. வணக்கம். வணக்கம். வீடியோ பார்க்குறீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். எப்படி இருக்கு? என்ன மாதிரி ஜிஆர் பிளாசா திறந்த பெரிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜிஆர் பிளாசா திறந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்குமே. நீங்கள் திருவண்ணாமலை எந்த இடம்? ஓசில் தான். ஓசில். ஓகே. எல்லாரும் எல்லாம் ஓகே ஓகே. மேலே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கணும். நிறைய பேருக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குது. ஓகே. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு என்ன உங்களுக்கு நடிகர் மாதிரி வந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிங்களா? சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே. உங்களோட பேர் என்ன பேர்? என் பேர் சசாங்கன். ஓகே ஓகே. நீங்கள் இருக்கிற இடம்? நான் ட்ரிங்கோ டவுன். ஓகே. மொத்தம் எத்தனை பேர்கிட்ட இப்போ வேலை செய்யுங்க? 20. இன்றைக்கு தான் ஓப்பன். ஓகே. இப்போ ஸ்கூல் சீட்டில் மட்டும் 20 பேர்கிட்ட இருக்கிறீங்க? 22 பேர்கிட்ட இருக்கு. மேலும் வளர வாழ்த்துக்களா? ஓகே. நன்றி நன்றி நன்றி. இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஜூஸுகளோடகம் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். சாக்லேட் எல்லாமே இங்கால இப்படியே வந்த மாதிரி இருந்தால் முக்கியமாக பால் பேக்கெட்டுகள் ஜூஸ் வகைகள் அதே மாதிரி இங்கே வந்தோம்னா விதமான சாக்லேட் வகைகள் எல்லாமே இருக்குது. சாக்லேட் வகைகள்ன்றக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வெளிநாட்டு சாக்லேட் போடகு இதெல்லாம் 250 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கிறேன். இதில் வந்து இன்றைக்கு திறப்பு விழா முன்னிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கிறோம். இங்கே ஜிஆர் பிளாசாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் பாருங்கள் எவ்வளோ விதமான சாக்லேட் வகைகள் எல்லாமே இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இங்கால ஜூஸ் வகைகள் எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக தான் இதை வந்து திறந்து வச்சிருக்கிறேன். சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லிக்க வந்து இங்கே வந்து எல்லா பொருட்களையும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. தனியாக வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் நிறைய வகையான பொருட்கள் எடுத்துக்கலாம். வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கோப்பை வகைகள் எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான பீங்கான ஐட்டங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் இந்த சூப்பர் மார்க்கெட்டில். இப்படி வந்து நிறைய பொருட்களையும் காலையும் வந்து அடிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் முக்கியமாக சொல்ல போனால் லைட்டுகள் அதுகள் முக்கியமாக அடுத்தது வந்து இங்கே வருங்க கேத்தல் வகைகள் இதெல்லாம் வந்து வச்சுருக்கிறேன் இந்த சூப்பர் மார்க்கெட்டில். இப்படி நாங்கள் சுற்றி கொண்டு வந்தோம்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எல்லாமே இருக்குது. அப்படி உங்களுக்கு படிவாக சுற்றி காட்டுறதுக்கான காரணம் இங்கே வந்தால் என்னென்ன பொருட்கள் வேண்டலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்காகத்தான் பாருங்கள் சுற்றி வர நிறைய பொருட்கள் வந்து வச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் வந்து கூடுதலான பொருட்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கணும். ஜிஆர் பிளாசாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கணும். இது ஓப்பனிங்காக என்ன மாதிரியான ஆஃபர் கொடுக்குறீங்க? 5%லேருந்து 25% மட்டும் இருக்குது. ஓகே. 5 வீதத்திலிருந்து 25 மட்டும் ஆஃபர் கொடுக்குறீங்க. ஆஃபர் இது எவ்வளவு நாளைக்கு மட்டும் இருக்க போகுது? 31 நாள் இருக்கு. ஒரு மாதத்துக்கு இந்த மாதம் 31ஆம் தேதி மட்டும் இருக்கு. ஓகே. இந்த மாதம் 31ஆம் தேதி மட்டும் நீங்கள் வந்து ஆஃபரில் வந்து பொருட்களை வந்து அள்ளி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். மரக்கறி ஐட்டம் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான மரக்கறி எல்லாம் வச்சிருக்கிறேன். மரக்கறி ஐட்டங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களை பல வகைகள் எல்லாமே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுக்கிறேன். அதேமாதிரி மரக்கறி ஐட்டம் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து எங்களுக்கு தேவையான பட்டர்கள் சோடாக்கள் எல்லாம் வந்துருக்கு. ஐஸ்கிரீம் வகைகள் எல்லாம் வந்து வச்சிருக்கிறேன். இங்கே வந்து மில்க் பேக்கெட் இருக்குது. முக்கியமாக அத்தியாவசிய பொருட்கள் அரிசி பருப்பு சீனி எல்லாம் வந்து இந்த பக்கம் வச்சிருக்கிறேன். இங்கே வந்து சோயா மீட்டுகள் அதில் வந்து அப்படியே வச்சிருக்கிறேன். அப்படியே நீண்டு கொண்டே போகுது. இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு பெட்டி அளவிலான ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். இந்த ஆஃபரில் வந்து நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து இந்த 31ஆம் தேதி மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. 31ஆம் தேதி மட்டும் ஆஃபர்ன்னு இல்லை, பிறகும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்துருக்குதா, நிறைய ஆஃபர்கள் வந்திருக்கோம். அப்போ நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த ஜிஆர் பிளாசாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பொருட்களை அள்ளி கொண்டு போகலாம். என்னடா ஒரு பொருட்கள் வேண்டிய அதிலே வந்து ஒரு காசு சேவ் ஆகுதுன்றது ஒரு பெரிய ஒரு விடயம்னு சொல்லலாம். எங்களோட செலவுகள் வந்து குறையும்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்திருக்கா விசிட் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு சொல்லி. 2வது தளத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி தான் இவங்க ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டுக்கிறீங்க. நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் தான் சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் ரெஸ்டாரண்ட். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரூம்ஸுகள் இருக்குது. அது வந்து எல்லாம் லொக்கில் இருக்குது, அதனால் காட்டிக்கொள்ளையில் முக்கியமாக இன்றைக்கு எல்லா விடயங்களையும் காட்டியிருப்பேன். அதே மாதிரி எல்லா தளங்களையும் ஓரளவு காட்டக்கூடியதை காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த ஜிஆர் பிளாசா பார்த்திங்கன்னா உண்மையிலே எங்களோட இலங்கை தமிழர் முக்கியமாக இங்கேருந்து
வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து போய் அங்கே இருந்து எங்களோட நாட்டுக்கு ஒரு முதலீடை செய்யணும்னு சொல்லி செய்திருக்கிறார். அதுக்கு உண்மையிலேயே ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இளைஞர் யுவதிகளுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கிறார். அதுதான் முக்கியமான விடயம்னு சொல்லலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இனி வெளியேற போகிறோம். ஜிஆர் பிளாசா அண்டா ஓப்பனிங் கார்டு இருப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்திய பிரபலங்கள் எல்லாருமே வந்துருந்துச்சுன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் எங்களோட இலங்கையில் கொண்டு வந்து தங்களோட முதலீடை செய்யணும்ன்றக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொடுறோம். அதோட முக்கியமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அது ஒரு மிகவும் சொல்ல வேண்டிய ஒரு விடயம்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த காணொலியும் வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி திருவண்ணாமலையிலேருந்து எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த சேனலுக்கு மூமெல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வித்தியாசமான காணொலியை சந்திக்கிறேன். நன்றி.